என்னடி ஏன் எழுதிட்டு இருக்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கு. இல்லனா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது மூஞ்சி கலையே இல்லாம இருக்கும். போய் தூங்கு. அம்மா, நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டேன்ல? அது நீ கேக்குற விஷயத்தை பொறுத்து இருக்கு. இல்ல, எல்லா அம்மாக்கும் தான் பொண்ணை இப்படி ஆக்கி பார்க்கணும் அப்படி ஆக்கி பார்க்கணும்னு நிறைய கனவு இருக்கும். அப்படியெல்லாம் உனக்கு எந்த கனவும் இல்லையாமா? ஏன் இல்ல? உங்க அப்பா கை நீட்டுற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல அடக்க உடக்கமா இருந்து புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. இதுக்கு பேர் ஆசை இல்ல, ஆப்பு. அம்மா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லம்மா. மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்ட பேசணும். அரஞ்சனா பாரு, இங்க பாரு. உங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் என்னோட முடிவும். உனக்கு பிடிக்கலனா கூட இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. என்னோட விருப்பத்துக்கு மாறா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவேன், பாத்துக்கோங்க. இங்க பாரு, இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த நாட்டை விட்டு எங்க போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதனால அதை பண்ணி தப்பிக்கலாமா, இதை பண்ணி எஸ்கேப் ஆகலாமான்னு கண்டதையும் யோசிக்காம படுத்து தூங்குற வழிய பாரு. ஏய் சித்ரா, உங்க அம்மா சொல்லிட்டு போறது கரெக்ட் தான். வீட்டை விட்டு ஓடி போனாலா உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தான் பார்க்கணும். வேற என்ன சித்தி ஆப்ஷன் இருக்கு? பேசாம ஒண்ணு பண்ண. உங்க அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடு. அதுக்கப்புறம் அந்த பையனை கரெக்ட் பண்ணி பொண்ணை காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்க சொல்லு. எப்படி ஐடியா? போங்க சித்தி, ஐடியா கேட்டா ஆப்ப தேடி போய் உட்கார சொல்றீங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, மனசு தளர்விடாத. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்.